ஒரு அதிசய கதை நளன் ஒரு பெரும் வீரசாலி, புத்திசாலி மற்றும் நீதிமான அரசன். இவர் நிஷத தேசத்தின் அரசனாக இருந்தார். நளனின் சிறப்புகள் மற்றும் குணாதிசயங்கள் பற்றிய புகழ் அனைத்து தேசங்களிலும் பரவியது. இவரது உண்மையான பக்தி, தர்மம் மற்றும் நல்லொழுக்கம் சனி பகவானின் கவனத்தை ஈர்த்தன. ஆனால் ஒரு மனிதன் எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும் சனியின் பரிசோதனையிலிருந்து தப்ப முடியாது. சனி பகவான் சோதனை செய்ய முடிவெடுக்கிறார். ஒரு நாள் சனி பகவான் நளனை சோதிக்க நினைத்தார். ஆனால் இதற்கு முன் சனி பகவான் நளனிடம் நேரடியாக வந்து, நான் உன்னுடைய ஜாதகத்தில் புகுந்து சோதிக்க வந்துள்ளேன். நீ தர்மபாதியில் உறுதியாக இருக்கிறாயா என்று கேட்டான். நளன் பக்தியுடன் சனி பகவானை வணங்கி, எனது கர்ம பலனை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயார், எதை வந்தாலும் சந்திக்க தயார் என்று உறுதியுடன் கூறினான். நளனின் துரதிர்ஷ்டத்தின் தொடக்கம் சனி பகவான் தனது சக்தியால் நளனின் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை உருவாக்க தொடங்கினார். முதலில் அரசனின் மனதில் ஒரு சிறிய எண்ணம் வந்தது. வீதிகளிலும் தோட்டங்களிலும் நடந்து திரிந்து நேரத்தை கழிக்க வேண்டும். சற்று நேரத்திற்குள் அந்த எண்ணம் ஒரு வியாதியாக மாறியது. நளன் பல நாட்கள் ராஜ்ய நிர்வாகத்திலிருந்து விலகி தனியாக திரிந்தார். இதேவேளை நளனின் எதிரிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவனை அரசவையிலிருந்து நீக்க திட்டமிட்டனர். துரதிர்ஷ்டவசமாக அவருக்கு எதிராக அபியோகங்கள் எழுந்து மக்களும் அவரை புறக்கணிக்க ஆரம்பித்தனர். தகைய தருமபதி தனியே அனுபவிக்கும் துன்பம் நளனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக, அவரது மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கையின் துணையாக இருந்த தமயந்தி அவரை விட்டு பிரிந்துவிட வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. ஆனால் தமயந்தி ஒரு உண்மையான ஒழுக்கமிக்க பெண் என்பதால் நளனுடன் இருந்து அவரது துன்பங்களை பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தாள். ஒரு நாள் நளன் மற்றும் தமயந்தி வனத்தில் பயணிக்கும் போது நளன் தன்னுடைய ஆடைகளை சீவி தமயந்திக்கு தந்து தனியாக சென்றுவிட முடிவெடுத்தார். இது சனி பகவானின் மிக கடுமையான பரிசோதனை. நளனின் மீட்பு நளன் பல ஆண்டுகளாக வனத்தில் வாடினாலும் அவர் எந்த விதத்திலும் தர்மத்திலிருந்து விலகவில்லை. இறுதியில் சனி பகவான் திருப்தி அடைந்து, நீ என் சோதனையை வெற்றி பெற்றுவிட்டாய், இனி உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறினான். அதன் பிறகு நளன் மீண்டும் தனது ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டார். தமயந்தியுடன் இணைந்து புத்திசாலித்தனமாகவும் நேர்மையாகவும் ஆட்சி செய்தார்.